ज्ञानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां भजसे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। கேனோ உபனிஷத் கடைசி அத்தியாயத்துல 4வது பகுதியில 8வது மந்திரம். तस्यै तपोतमः कर्मेति प्रतिष्ठाः वेदाः सर्वाङ्गानि சத்தியமாயதனம். பிரம்ம ஞானத்தை அடைவதற்குண்டான குவாலிபிகேஷனை இறைவன் இந்த இடத்துல நம்ம கொடுக்கிறாரு. அவர் சொல்றது தவம், புலனடக்கம். தமகங்கிறது புலனடக்கம், கடமையை ஆற்றுதல் கர்மயோகம் ஆகியவை ஆதாரங்கள். வேதங்கள் அதனுடைய உறுப்புகள், வாய்மை என்பது அதனுடைய இருப்பிடம். இது நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். அந்த ஞானம் என்பது ஒரு பசுவை கற்பனை பண்ணும் போது அந்த பசுனுடைய கால்கள் தபக, தவம், தமக, கர்மயோகம். இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சம, உபரம, திதிக்ஷா இதெல்லாம் அதனுடைய பசுனுடைய கால், அது நிற்பதற்கு பயன்படுகிற உறுப்பு. அடுத்தது மற்ற உடல் உறுப்புகள் அனைத்தும் வேத பிரமாணம் வியாபாரம், அதாவது மற்ற உறுப்புகள்ங்கிறது வேத பிரமாணத்தை இறைவன் சாஸ்திரத்தை கற்றல். அப்புறம் அதனுடைய இருப்பிடம், இந்த பிரம்ம ஞானத்தினுடைய இருப்பிடம்ங்கிறது வாய்மை அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதுல தபக அப்படிங்கிறது நம்மளுடைய நல்ல குணங்களை வளர்த்தி கொள்வதற்காக நாம் எடுக்கிற முயற்சி தபக. கெட்ட குணங்களிலிருந்து விடுபடுவதற்காக நாம் எடுக்கிறதும் தபம்னு எடுத்துக்கலாம். குவாலிபிகேஷனை பெறுவதும் தபம். வாட் ஆர் தி திங்ஸ் should not do இறைவன் சொல்றாரோ அதிலிருந்து விடுபடுவதும் தவம். அதுதான் ரொம்ப கஷ்டம். எதையோ ஒண்ணு பழக்கி வச்சிருப்போம், இறைவன் அது பண்ணக்கூடாதுங்கும் போது அதுல இருந்து விடுபடுவது ரொம்ப கஷ்டம். இதை செய்யணும்னு சொல்லும் போதும் அதை ஏத்துக்கிறது கஷ்டம். அதை இறைவன் சொல்றாருன்னு இஷ்டப்பட்டு செய்யும் போது அதுக்கு பேரு தவம். அடுத்தது தவங்கிறது புலனடக்கம், இந்திரிய அடக்கம். இந்திரிய விஷயத்திற்காக இந்திரியங்களை செலுத்தாமல் அதை தியாகம் செய்து ஒரு நல்ல விஷயத்தை அடைவதற்காக இந்திரிய சுகத்தை இழத்தல் என்பது தமகன் வரும். அடுத்தது இவர் சொல்றது வேத படனம், சிரவணம், மனன, நிதித்தியாசனம். அதுதான் அதனுடைய உறுப்புகள் அப்படிங்கிறார். அடுத்தது அதனுடைய இருப்பிடம், அது எங்க, அந்த ஞானம் எங்க, பசுனுடைய ஷெட்டு மாதிரி எங்க அது இருக்கும், அதாவது எந்த மனநிலையில் அந்த பெற்ற ஞானம் தங்கும் அப்படின்னா அதுக்கு ஒரே சொல்றாரு அவரு, வாய்மை. வாய்மை என்பது உண்மை பேசுதல் அப்படிங்கிறத விட இந்த இடத்துல எந்த அளவுக்கு நாம் மற்றவர்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கிறோம், கபடு இல்லாமல் மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம நம்பிக்கையோட இருக்கிறங்கிறது தான், அந்த பட்ட மனம்தான் இந்த ஞானத்தை தாங்குகிற இருப்பிடமா இருக்குங்கிறார். நம்பிக்கைக்கு ட்ரஸ்ட்வர்த்தி, நம்மை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு நாம் ட்ரஸ்ட்வர்த்தியாக இருத்தல். நாம எந்தெந்த பொருள்களை பயன்படுத்துறோமோ அதற்கு ட்ரஸ்ட்வர்த்தியா இருத்தல். நம்ம உறவுகளிடம் ட்ரஸ்ட்வர்த்தியா இருக்கிறது. நம்ம ஒரு ரோட்ல பாக்குற ஒருத்தர்கிட்ட பேசுற ஒருத்தர்கிட்ட ட்ரஸ்ட்வர்த்தி. இந்த மாதிரி நம்பிக்கை, ட்ரஸ்ட்வர்த்தி, அதுதான் இந்த இடத்துல என்னது, அந்த பசு, அந்த ஞானம் தங்குகிற இடம். நம்மை ஒருவர் நம்புகிறார் என்றால் அவருக்காக நாம் எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கிற மனம். எதை வேண்டாலும், ஐ மீன் இட், எதை வேண்டுமானாலும் இழக்கக்கூடிய மனம். நம்ம போன கிளாஸ் இதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப முக்கியமான வேல்யூவா இருக்கிறதுனால நான் ரிப்பீட் பண்றேன்.
நம்பியவருக்காக, நம்மை நம்பியவருக்காக ஒரு இழப்பு ஏற்பட வேண்டும் என்பது நியதியே. இறைவன் படைச்ச நியதியிலேயே நம்பியவருக்காக நீங்க இழக்கணுங்கிறது, அது நேரமா இருக்கலாம், உழைப்பா இருக்கலாம், பொருளா இருக்கலாம். ஏதோ ஒண்ண இழக்கணும். அதுதான் நியதி. அப்படிப்பட்ட அதுதான் இந்த இடத்துல வாய்மை. எப்பொழுது நம்மை நம்பியதற்காக நம்ம அந்த லாஸ விரும்பி ஏற்றுக்கொள்கிறோமோ, அந்த மனதில் தான் கான்செப்ட் இப்ப வாழ்வியலுக்குள்ள எவ்வளவு வேதாந்தம் வருதுன்னு பாருங்க. அந்த மாரி ஒரு மனநிலையில இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஞானமானது தங்கும். நான் எதையுமே வாழ்க்கையில இழக்கலைன்னா, என்னை நம்பி யாரும் வரலைன்னு அர்த்தம். அப்ப நான் யாரையும் நம்பலேன்னு அர்த்தம். இவ்வளவுதான் ஒரு சர்க்கிள். நான் வாழ்க்கையில எதையுமே பெருசா இழந்த மாரி தெரியலையே! அப்படின்னா, என்னை நம்பி யாரும் வரலேன்னு அர்த்தம். அப்ப நான் யாரையும் நம்பலேன்னு அர்த்தம். இத வெளிப்படையான உண்மை. ஆனா அகங்காரம் ஏத்துக்குதோ இல்லையோ, இதுதான் உண்மை. இப்ப அடுத்த மந்திரம், கடைசி மந்திரம். யோவா ஏதாமேவம் வேதாபகத்ய பாப்மான மனன்யிதே ஸ்வர்கே லோகே ஜேயே பிரதிஷ்டதி. அந்த வேர்ட் சொல்றது எம்பசைசிங் த மீனிங், கன்க்ளூஷன். 2 தடவை சொல்லும்போது இதோட இந்த உபனிஷத் முடியுதுங்கிற அர்த்தத்துக்காக சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? எத பலன். இது இந்த மந்திரத்துல ஞானத்தினுடைய பலன். இவ்வாறு அந்த ஞானத்தை பெற்று, அந்த தங்குகிற மனதை பெற்று, ஞானத்தை பெற்று, அதுல ஞான நிஷ்டை ஆயிட்டோம்னா, அதனுடைய பலன் என்னன்னு சொல்லி இந்த உபதேசத்தை இறைவன் முடிக்கிறார். ஃபர்ஸ்ட் எவன் வான இவ்வாறு சரியாக ஏத்தாம் வேத, இவ்வாறு சரியாக புரிந்து கொள்கிறான். ஏன் இந்த வேர்டு போடுறாரு? அப்ப தவறாக புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எப்ப நான் தவறா புரிந்து கொள்வேன்? யூ ஆர் நாட் குவாலிஃபைட் எனஃப். எல்லாமே தப்பா தான் தெரியும். யூ ஆர் குவாலிஃபைட் எனஃப், கரெக்டா புரியும். சோ இவ்வாறு உபனிஷத்துக்கள் சொல்லப்பட்ட கருத்துக்களை ஏதாம் புரிந்து கொள்கிறானோ, சரியாக ஏவம் என்ன? சொன்னதை சொன்னபடி புரிந்து கொள்கிறானோ, அப்ப பாப்மானம் அபகத்ய, எல்லா பாப்பங்களிலும் இருந்து அவன் விடுபடுகிறான். என்னென்ன கர்ம, சஞ்சித கர்மத்தில் இருக்கிற பாப்பம், ஆகாமி கர்மில் இருக்கிற பாப்பம், எல்லா பாபத்திலும் இருந்து அவன் விடுபடுகிறான். அனந்தே ஜேயே, அனந்தேனா ந அனந்தம், ந அந்தம் அனந்தம் சொல்லுவோம். அப்ப முடிவற்ற, ஜே என மேலான. இந்த இடத்துல சொர்க்கே லோகே, சொர்க்கம் என்பது பர பிரம்ம சொரூபம் அப்படின்னு அர்த்தம். சொர்க்கத்துக்கு போவான்னு நினைக்க கூடாது. சொர்க்கலோகங்கிறது பரபிரம்ம அப்படின்னா தன்னுடைய சுவாவத்தை. சொர்க்கே லோகேங்கிறது தன்னுடைய சுவாவத்தை. ஸ்வ மீன்ஸ் செல்ஃப், ஸ்வ. கே மீன்ஸ் இருத்தல். சொர்க்கேக்கு இன்னொரு மீனிங் இருக்குது சான்ஸ்கிரிட்ல. சொர்க்கர் உலகம் மட்டுமல்ல. ஸ்வ மீன்ஸ் செல்ஃப், க மீன்ஸ் இருத்தல். அப்ப சொர்க்கே தன்னுடைய நிலையில் தான் இருத்தல், தன்னுடைய உண்மையான சொரூபத்தில் தான் இருத்தல். அப்ப இப்ப எங்க இருக்கிறோம்? சரீரம் நான்கிற எண்ணத்திலிருந்து தன்னுடைய சொரூபத்தில் போய் நிற்றல். அது அது அந்த வேர்டு ஆட் பண்ணும்போது சொர்க்கேன்னு வரும். அந்த மீனிங் ரெண்டை பிரிச்சோம்னாலும் அது பரபிரம்ம சொரூபத்தில், ஆத்ம சொரூபத்தில், தன்னுடைய சொரூபத்தில் நழுவாமல் நேற்றல். அனந்தே முடிவற்ற, ஒரு லிமிட்டட், அது நாட் லிமிட்டட். அந்த சொரூபம் இட்ஸ் நாட் லிமிட்டட், சர்வவ்யாபி, நித்தியம், சாஸ்வதமான, முடிவற்ற, எல்லையற்ற அந்த தன்னுடைய ஸ்வர்க, தன்னுடைய சொரூபத்தில் அவன் என்ன பண்ணுவான்? பிரதிஷ்டதி, பிரதிஷ்டதி. அந்த அந்த மோட்சத்தில் அவன் நிலை பெறுகிறான். மோட்சத்தை பெறுகிறான். மோட்சம் என்பது சம்சார நிவிருத்தி. சம்சார நிவிருத்தினா, சம்சாரம்னா என்னன்னா, என் மனதுக்குள் அஞ்ஞானத்தின் விளைவாக வந்த ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஃபீலிங் ஆஃப் ஒரு அன்ஹாப்பினஸ், ஃபீலிங் ஆஃப் ஒரு ஃபியர், ஃபியர் ஆஃப் ஆங்ஸைட்டி அபவுட் ஃபியூச்சர். இது ஆள் மனதுல உள்ளோடு இருக்கிற அஸ்திவாரத்தில் வருகிற ப்ராப்ளம். ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் கால்ட் சம்சார துக்கம். ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். நாம ஏதோ கனெக்ட் பண்ணிக்கூடாது சம்சாரம்னா,
அவங்க திட்டினாங்க, மனசு கோவமாச்சு, அழைச்ச கையில வலிச்சுது, நோய் வந்தது, அதனால உடம்பு வலிக்குது, மனசு வலிக்குது. அது சம்சார துக்கம் அல்ல. அது இதனுடைய வெளிப்பாடு அது. இலையில் வருகிற என்ன சொல்லுது? பூச்சி, புழு வருது பார்த்தீங்களா? அது. இது வேரில் இருக்கிற பிரச்சனை. ஒரு மனிதருக்கும் இருக்கிற ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். அதெல்லாம் என்னது? டெம்பரரி ப்ராப்ளம். அந்த டெம்பரரி ப்ராப்ளத்துக்கு எது காசு? ரூட். இலையில வர நோய்க்கு எது காரணம்? அது வேர்ல இருக்கிற பிரச்சனை. அப்போ இத ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் தான் என்னன்னு புரிஞ்சுக்கணும். சம்சார துக்கம். அப்போ அந்த சம்சார துக்கத்திலிருந்து விடுபடுவது என்னது? மோக்ஷம். அதுதான் துக்க நிவிருத்தினா, அவங்க திட்டுறதுனால வர துக்கம் அப்படி எடுத்துக்க கூடாது. ஃபண்டமெண்டலா இருக்கிற எனக்குள்ள இருக்கிற ஒரு துக்கம். அதிலிருந்து விடுபடுவதுதான் மோக்ஷம். ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு? பிரதிதிஷ்டதி. அதில் நிலை பெறுகிறான். அந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு ஆனந்த பிராப்தி, துக்க நிவிருத்தியை அவன் அடைகிறான். இன்னொரு சம்சாரம் விதேக முக்தியின் மூலியமாக அடுத்த சரீரத்தை எடுக்கிறது ஒரு சம்சாரம். அதிலிருந்தும் அவன் விடுபடுகிறான். இதுதான் டெபினிஷன் ஃபார் மோக்ஷன். இப்ப இதோட இத முடிஞ்சது. நாம முதல்ல இருந்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேஜ் நம்பர் 75ல அவங்களே ஷார்ட் பண்ணி குடுத்திருப்பாங்க. அத அப்படியே நான் ஒரு தடவை படிக்கிறேன். ரிவைஸ் ஆயிக்கும். இதனுடைய சாரம். சாமவேதத்தில் அமைந்துள்ள இந்த உபனிஷத் கேன என்று துவங்குவதால் கேன உபனிஷத் என்று பெயர் பெறுகிறது. இந்த உபனிஷத் 4 பகுதிகளாக அமைந்துள்ளது. முதல் பகுதியில் முதல் மந்திரமே சிஷ்யனுடைய கேள்வியாக அமைந்துள்ளது. சிஷ்யனுடைய கேள்வியோட சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பார்த்து அனுபவிக்கிற இந்த ஸ்தூல உடலுக்கும் கண்ணுக்கு தெரியாத உள்ள இருக்கிற 17 அங்கங்களை கொண்ட சூக்ஷ்ம இந்திரியம், மனம் முதலியவற்றுக்கும் வேறாக இயங்கும். இது 2 ஜடம். ஆனா இது அறிவுள்ளதா செயல்படுது. அந்த வேறாக இயங்கும் அறிவு தத்துவத்தினுடைய தன்மை என்ன? எனக்கு நல்லா தெரியுது. இதுவும் மேடப் ஆஃப் பூதா, சூக்ஷ்மமும் ஸ்தூலமும் மேடப் ஆஃப் பூதா. பட் நான் அறிவுள்ளவங்களாக இருக்கிறனே, அது எப்படி அதுக்கு கிடைச்சது? இந்த பாடி ஹவ் பிகம் சேத்தனம் என்பதே அது அவனுடைய கேள்வி, சிஷ்யனுடைய கேள்வி. இங்கு சிஷ்யன் உடல் எப்படி ஜடமோ அதுபோல் மாற்றத்தை அடைந்து கொண்டிருக்கும் மனமும், மாற்றம் எப்படி ஒரு க்ஷணந்தோறும் மாறிக்கொண்டிருக்கிற அந்த மனமும் ஜடம் அப்படிங்கறத அவனுக்கு தெளிவா இருக்கிறான் அந்த ஸ்டூடெண்ட். இவற்றுக்கும் வேறான மாறாத நிலையான மெய்ப்பொருள் என்ன என்பதுதான் அவனுடைய கேள்வி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த உபனிஷத் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான கேள்வி. அப்ப குருவானவர் சொல்றார். இந்த கேள்விக்கு பதிலளித்து இந்த ஞானத்தினுடைய பலனையும் கூறுகிறார். பரம்பொருளின் தத்துவத்தை நேரடியாக விளக்க முடியாத காரணத்தால் இங்கு சில முறைகளை பயன்படுத்தி பரம்பொருள் தத்துவத்தை சுட்டி காட்டுகிறார். நேரடியாக அதை வார்த்தைகளை கொண்டு பரம்பொருள் தத்துவத்தை விளக்க முடியாததனால் சுட்டி காமிக்கிறார். என்னன்னு? எந்த ஒன்று அறிவு சொரூபமாக உள்ளதோ, நீ சொல்றீல எதனால இந்த உடம்பு சேத்தனமா இருக்குன்னு கேட்டீங்களா? அது ஒரு அறிவு சொரூபம். ஜஸ்ட் பியோர் ஞான சொரூபம். அந்த அறிவு சொரூபமா உள்ளதோ அந்த ஒன்று என்ன பண்ணுது? செவி, மனம், வாக்கு முதலிய எல்லா கருவிகளையும் வச்சு அது என்ன பண்ணுது? வியாபித்து அவற்றை செயல்படும் திறன் கொண்டதாக ஆக்குகிறது. அந்த அறிவு சொரூபம் வியாபகம். உன்னுடைய கண்ணு, மூக்கு, எல்லாம் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் அனைத்தையும் அது என்ன பண்ணுது? வியாபகம். அப்பதான் இதெல்லாம் செயல்பாட்டுக்கு வருது. அந்த அறிவு சொரூபத்தின் நிமித்தமாகத்தான் செவிக்கு செவி என்ற தன்மை கிடைக்கிறது. இந்த செவி ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ர, அது அப்படி இருக்கிறதுனாலதான் செவி என்ன பண்ணுது? அந்த கேட்கும் திறனை அது பெறுகிறது. அதுபோல மனம் முதலிய கருவிகளுக்கு அந்தந்த தன்மை பெறுகிறது. ஆகவேதான் அந்த மெய்ப்பொருள் செவிக்கு செவியாக, மனதிற்கு மனதாக இருக்கிறது என்று விளக்கப்படுகிறது. அந்த மெய்ப்பொருளை உணர்ந்த யார் அவர்கள்? பேரு தீரர்கள். இவ்வுடலில் உள்ள பற்றை விட்டவர்களாக மரணமற்ற தன்மையை அடைகிறார்கள். விதேகா முக்தி, ஜீவன் முக்தி.
இவ்விதம் இரண்டாவது மந்திரத்தில் கூறிய கருத்தை மேலும் விளக்குகிறார். அந்த அறிவு சொரூபத்தை எது கருவிகள் எட்டாது. நேரடியாகவும் நம்ம வார்த்தைகளால் நேரடியாக அதை ஒரு பொருளாக காமிக்கவும் முடியாது, அல்லது வார்த்தைகளால் அதை விளக்கவும் முடியாது. சுட்டி காமிக்கத்தான் முடியும். ஒரு மாணவன் அதை புரிந்து கொள்ளணுமே தவிர இதுன்னு காமிக்க முடியாது, இதுன்னு சொல்லவும் முடியாத தத்துவம் பிரம்ம ஏன் இதுன்னு காமிக்க முடியல, அதுன்னு சொல்ல முடியல, ஏன் வார்த்தைகளால் அது விளக்க முடியல? எந்த ஒரு பொருளை இதுன்னு சுட்டி காமிக்கிறீங்களோ அது ஜடம், ஆப்ஜெக்ட். இது என்னது? சப்ஜெக்ட். இத போய் எப்படி இதுன்னு சொல்லி காமிக்கிறது? எதது திருஷ்டத்வாத் ஜடம் சாஸ்திரம். நீ எதை இது இப்போ ஒருத்தர் நடந்து போறாங்க, அப்ப நானு சுட்டி காமிக்கிறேன்ல, அவங்க ஜடமா நமக்கு டவுட் வரும். இதை கேட்டோன்னா அடுத்த டவுட் வரும். இப்ப நாங்க ஒருத்தர் நடந்து போறாங்க, திஸ் பர்சன் அப்படின்னு சுட்டி காமிக்கும் போது அவங்க உயிருள்ளவங்கத்தான் நம்ம சுட்டி காமிக்கிறோம். அப்படின்னா உங்களால் அங்க பார்க்க முடியுது ஜட வஸ்துவான ஸ்தூல சரீரத்தை நீங்க சுட்டி காமிக்கிறீங்க. அவருடைய ஆத்மாவை நம்மளால சுட்டி காமிக்க முடியாது. ஆத்மாவை நம்ம சுட்டி காமிப்பதும் அல்ல. எதைத்தான் சுட்டி காமிக்கிறோம்? அவர் போறார் அப்படின்னா அந்த பூதங்களைத்தான் நம்ம சுட்டி காமிக்கிறோம். அது ஜட. அதற்குள்ள ஆத்மாவை நாம் சுட்டி காமிப்பது கிடையாது. சோ எந்த ஒரு கருவிகளும் அந்த தத்துவத்தை காட்டிக்க முடியாது. நேரடியாகவும் வார்த்தைகளால் அதை விளக்கவும் முடியாது. சுட்டி காமிக்கதான் முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்கணும். அறிந்ததற்கும் எப்படி விளக்குறாரு? அறியாததற்கும் அது வேறுபட்டு இருக்கிற ஒரு பொருள். நீ எது இது வரைக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றியோ, எது இன்னும் தெரியலன்னு சொல்றியோ, அது ரெண்டு என்னது? ஆப்ஜெக்ட். அத ரெண்டையும் இது கடந்தது. அறிபவனிடம் இருக்கிற யார் ஒருவன் இந்த இது அதுன்னு அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறானோ அவனுடைய அறிவு, மாறாத அறிவு. வெளியில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற நாணங்கள் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அது மாறுகிற அறிவு. இதை பாக்குறோம், அதை பாக்குறோம், இதை கேட்கிறோம், அதை கேட்கிறோம், எல்லாமே என்னவா உள்ள போயிட்டு இருக்குது? அறிவாக போயிட்டு இருக்குது. அதெல்லாம் மாறுகிற அறிவு. அந்த மாறுகிற அறிவின் ஊடே மாறாத அறிவு ஒண்ணு இருக்கிறனாலதான் இந்த மாறுகிற அறிவு நமக்குள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மாறாத அறிவுதான் மெய்ப்பொருள். இவ்விதத்தில் எங்களுடைய குருவிடம் கேட்டதை உனக்கு கூறுகிறேன் என்று இவர் என்ன சொல்றாரு? இது நான் சொன்னதில்ல, என்னோட குரு எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதை நான் உனக்கு கூறுகிறேன். என்னுடையது அல்ல. திஸ் இஸ் நாட் மை இன்வென்ஷன், டிஸ்கவரி இது கிடையாதுன்றாரு. என்று இந்த அறிவை புகட்டும் முறையும் இதை எப்படி சொல்லி கொடுக்கிறதுங்கிறதும் என வார்த்தைகளால் விளக்க முடியாது, சுட்டி காமிக்கதான் முடியும், நேரடியாக்க ஒரு பொருளாக இதை காமிக்க முடியாது போது எப்படி ஹவு டு டீச், அதுவும் அந்த குரு பரம்பரையில் வந்ததுதான். அதத்தான் நான் உனக்கு இப்ப காமிக்கிறேன். குரு காட்டுகிறார். எந்த பொருளை வாக்கு, மனம், கண்கள் எல்லாம் இந்திரியங்கள் விளக்காதோ அந்த உணர்வு ஞான சொரூபத்தை நம்ம வச்சிருக்கிற கண்ணுனால போய் பார்க்க முடியாது, காதுனால அதை விளக்க முடியாது. ஆனால் அந்த மெய்ப்பொருளால் தான், இதனால் அதை விளக்க முடியாது. ஆனா அந்த மெய்ப்பொருளால் தான் உன்னுடைய வாக்கு, உன்னுடைய இந்திரியங்கள் எல்லாமே ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், இந்த உடம்பு விளங்குகின்றதோ அந்த மெய்ப்பொருளான பிரம்ம தத்துவம் நீ. இவ்வளவு நேரம் அதுன்னு சொல்லிட்டு வந்த அந்த பிரம்ம தத்துவம் என்ன சொல்ற? அதுதான் உன்னுடைய சொரூபம், அதுதான் நீ என்று அறிந்து கொள் என்று ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை குரு உபதேசம் செய்கிறார். இதுதான் மகா வாக்கியம். இதுவரை நீ எவற்றை வழிபட்டு வந்தாயோ, எத்தனையோ இஷ்ட தெய்வம் வச்சிருப்பீங்க, எத்தனையோ தேவி, எத்தனையோ சிவன், முருகன், விஷ்ணு, பிரம்மா, இந்த மாதிரி எத்தனையோ வழிபட்டு வந்தாயோ அவை அனைத்தும் உனக்கு உதவிய படிகளை தவிர அது மெய்ப்பொருள் அல்ல. நீ வழிபடுகிற இஷ்ட தேவதை மெய்ப்பொருள் அல்ல. முக்கியமானது என்று தெளிவுபடுத்துகிறார். அந்த தேவதைகளையும் படைத்த மெய்ப்பொருள் அதுதான் நீ. அந்த தேவதைகளையும் படைத்த மெய்ப்பொருள் அதுதான் நீ. இதுதான் உபதேசம். இப்படி சொல்லி முடிச்சோன்னா இது உத்தம சிஷ்யன் நம்ம பார்த்தோம். இது சொன்னா புரியாத போது மத்தியம சிஷ்யன், மந்த சிஷ்யனுக்கு மறுபடியும் டீச்சிங் கண்டினியூ ஆகுது. இங்கு குருவானவர் என்ன ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு? தெரிஞ்சதுன்னு சொன்னா நீ தெரியலன்னு அர்த்தம்ன்றார். எப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் சொல்லி முடிச்சேன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோ, உனக்கு தெரியலன்னு அர்த்தம்.
அதுக்கு சிஷ்யன் சொல்லுவான், எனக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாம இருக்கு. ஏன்னா தெரிஞ்சிருக்கு, தெரியல. இது 2க்கு இன்பிட்வீன் ஒரு ஸ்டேஜ் இருக்கு. எனக்கு தெரியுது, ஆனா நான் அறிந்தேன், அறியவில்லை. சிஷ்யனோட பதில். அவர் என்ன சொல்லிருவாரு, "நீ அறிந்தேன் என்று கூறினாய். நீ உண்மையில் அறியவில்லடா. போ." அப்படின்றுவார். எஸ் சுவாமிஜி. அறிந்தேன்னு நான் சொல்லல. அறியவில்லைன்னு நான் சொல்லல. என்னடா ஒளப்புற? குருவையே ஒளப்புறானே. இல்ல அப்ப நமக்கு தான் ஒளப்பம். அங்க அவங்க 2 பேரும் கிளியரா இருக்காங்க. அறிந்தேன், அறியவில்லை. அறிவோடு பொருளாக நான் அந்த தத்துவத்தை அறியவில்லை. அறிவோருடைய சொரூபமாக அறிந்தேன். அவ்வளவுதான். அத சிஷ்யனும் சொல்றாரு, குரு புரிஞ்சு. நமக்கு வேணா புரியாம இருக்கலாம். எப்படி அறிந்தேன், அறியவில்லைன்னு எப்படிங்க யூஸ் பண்றது? நான் சாப்பிட்டேன், சாப்பிடல. 2 ஒரே இடத்துல யூஸ் பண்ண முடியுமா என்ன? நான் நடக்கிறேன், நான் நடக்கல. இது ஒரே இடத்துல யூஸ் பண்ண முடியுமா என்ன? ஒண்ணா நடக்கல, இல்ல நடக்காம இருக்கணும். இது எப்படிங்க 2 ஒரே இடத்துல யூஸ் பண்றாங்க? அது நமக்கு புரியலன்னு அர்த்தம். அவங்க 2 பேரும் பேசிக்கிறது கரெக்ட். சிஷ்யன் கரெக்டான பதில சொல்றான். நான் அறிந்தேன், அறியவில்லை. அப்ப அறிந்தேன் போது அறிவடு பொருளாக நான் எதை அறியவில்லை? அறிவடு பொருளாக நீங்க சொல்ற தத்துவத்தை அறிவடு பொருளாக நான் அறியவில்லை. அறிவனுடைய சொரூபமாக அறிந்தேன். அதுதான் பதில் வருது. இங்கு குருவானவர் சிஷ்யர் சரியாக புரிந்து கொண்டுள்ளானா என்று சோதிக்க விரும்பி, நான் பிரம்மனை நன்கு அறிவேன் என்று நீ நினைத்தால் அந்த பிரம்மனை நீ சரியாக புரிந்து கொள்ளலேன்னு அர்த்தம். ஆகவே நீ மீண்டும் விசாரத்தில் ஈடுபட வேண்டும் என்று கூற, ஜி ஐ டோன்ட் வாண்ட் விசாரம், ஐ நோ என்ன சொல்றான், சிஷ்யனானவன் நான் பிரம்மனை சரியாக புரிந்துள்ளேன் என்று கூறி தன்னுடைய தெளிவான அறிவை இவ்விதம் அவன் வெளிப்படுத்துகிறான். நான் பிரம்மனை அறிந்தும் உள்ளேன், அதே சமயத்தில் அறியவும் இல்லை. பக்கா டீச்சிங், பக்கா குரு, வேலை முடிஞ்சது, கிளாஸ் வைண்ட் அப் போயாச்சு. இதை யார் உணர்கிறார்களோ அவர்களை உண்மையை உணர்கிறார்கள். பிரம்ம தத்துவத்தை ஒரு பொருளாக அறியவில்லை, நானாக என்னுடைய சொரூபமாக அறிந்துள்ளேன் என்பதே சிஷ்யனுடைய கூற்றின் சாரம். இக்கருத்தையே உபனிஷத்தும் அறிபவர்கள் அறியவில்லை, அறியாதவர்கள் அறிகிறார்கள் என்று கூறுகிறது. அறிவடு பொருளாக அறியாதவர்கள் அதை அறிந்தவர்கள். எவன் ஒருவன் அதை அறிவடு பொருளாக பிரம்ம தத்துவத்தை அறியவில்லையோ அவன் பிரம்மத்தை அறிந்தவன். பிரம்மனை ஒரு பொருளாக அறிந்தவர்கள் உண்மையில் பிரம்மனை அறியவில்லை. பிரம்மனை பொருளாக அறியாதவர்கள் பிரம்மனை அறிகிறார்கள். அறிவடு பொருளாக அறியாமல் தன்னுடைய சொரூபமாக பிரம்மனை ஆத்மஸ்வரூபமாக தன்னுடைய மனதில் வெளிப்படுகிற தத்துவமாக எவன் அறிந்து கொள்கிறானோ அவன் பிரம்மனை அறிகிறான். இப்படிப்பட்ட பிரம்ம தத்துவத்தை நம்முடைய மனதில் எழுகின்ற ஒவ்வொரு போதம் பிரதிபோதம், ஒவ்வொரு எண்ணத்திலும் அது என்ன பண்ணிட்டு இருக்குது, வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. எங்கெங்க போய் அந்த பிரம்மத்தை நான் கண்டுபிடிக்கிட்டோம்? இங்க மனதில் எழுகிற ஒரு எண்ணத்திற்கும் ஆதாரமாக அதிஷ்டமாக அந்த பிரம்ம தத்துவம் விளங்கி கொண்டு இருக்கிறது. நீ எங்கேயும் போய் வடநாட்டிலேயோ தென்னாட்டிலேயோ உலகத்தில் எந்த மூளைக்கும் போய் நீ பிரம்மனை தேட வேண்டிய அவசியம் இல்லை. வேர் இஸ் பிரம்மா, பிரம்மன் அப்படின்னு கேட்டினா ஒரு எண்ணத்தை உள்ள போய்ப்பார், இன்ட்ரோவர்ட்டா போய்ப்பார். ஒரு எண்ணமும் மனதில் எழுகிறது அல்லவா? அந்த எழுகிற எண்ணம் என்பது ஜடம், ஏன்னா அது ஒரு மனம். ஆனா அது 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 எதை பெறுகிறது? ஒரு ஞானத்தை அது பெறுகிறது. ஒரு போதம் பிரதிபோதம், ஒரு அறிவு ஏற்படும் போதும் அந்த தாட் ஃபார்ம்ல யார் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார்? பிரம்ம தத்துவம் வெளிப்பட்டு கொண்டு தன்னுடைய இருப்பையும் தன்னுடைய சேத்தனத்தையும் சத்தியம் ஞானம் என்ற 2ஐயும் சத்து சித்தையும் தன் அந்த ஒவ்வொரு தாட்டும் விளக்கி கொண்டுதான் இருக்கிறது. இப்ப நீங்க வெளியில இருக்கிற ஒரு கல்லை பாத்தீங்கன்னா அது பிரம்ம தத்துவத்தினுடைய இருப்பை வெளிக்காட்டுகிறது. ஆனா எனக்குள் வருகிற ஒரு எண்ணம் தாட் 2ஐயும் அந்த பிரம்மனுடைய இருப்பையும் அது வெளிப்படுத்துகிறது, அந்த பிரம்மனுடைய அறிவையும் அது வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அப்ப எங்க சொல்ல அவ்விதம் புரிந்து கொண்டதன் விளைவாக ஒருவன் இதெல்லாம் எதுக்கு படிக்கிறது? இரவாமையை அவன் அடைகிறான். This is the ultimate goal of every human being. wherever இப்போ எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் எந்த லோக்கத்தில் இருந்தாலும் ஒரு ஜீவனுடைய கோல் பிறவாமை. தகுதி அடைந்த மனதின் இதுக்கெல்லாம் என்ன வேணும்? அடுத்து டக்குன்னு என்ன சொல்லிடுறாரு? குவாலிபிகேஷன். ஆக்சுவலா இது வந்து முதல்ல தத்துவ பலம் பாத்தீங்கன்னா எடுத்தோம், இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்துரும். அப்படிதான் ப்ரொசீஜர் வரும். இங்க பாருங்க உபநிஷத்துல எங்க வருது? குவாலிபிகேஷன்ங்கிறது கடைசியா வருது.
மனதின் துணை கொண்டு தகுதி அடைந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். துணை கொண்டு இந்த தத்துவத்தை கிரகிக்கும் சக்தி அவனுக்கு அப்பதான் கிடைக்கும். தகுதி உள்ள மனதினால்தான் கிரகிக்க முடியும், அதை புரிஞ்சுக்கவே முடியும். அடைந்து ஞானத்தால் மரணமற்ற நிலையை, மோட்சத்தை ஒருவன் அடைகிறான். இவ்விதம் பரம்பொருளின் தத்துவத்தை விளக்கியதற்கு பிறகு மனித பிறவியின் மேன்மை பேசப்படுகிறது. இந்த பிறவியிலேயே மெய்ப்பொருளை அறிவதால் இப்பிறவி அர்த்தமுடையதாகிறது. இந்த பிறவியில் இதை நீங்க அடையறதுங்கிறதுக்காகத்தான் இந்த பிறவியை எடுத்துட்டு வந்தோம். அப்ப இந்த பிறவி அர்த்தம் உள்ளதாக ஆகணும்னா எப்ப இந்த ஞானத்தை பெறுவதற்குண்டான முயற்சியில் இறங்குகிறீர்களோ அப்பவே இந்த பிறவியினுடைய அர்த்தம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த ஞானத்தை பெறுவது என்பதுதான் இந்த வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக ஆக்கும். மீனிங்ஃபுல் லைஃப். வாட் ஃபார்? ஐ எம் லிவிங் here. What for? To get married, to get son, to get daughter, to get them married. இதுக்காக வரலை. அதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவை. To get married, to get son, to get daughter, to get them married. இதெல்லாம் வாழ்க்கையுடைய தேவை. அதற்காக நான் இங்கு, that is not the goal of my life. அப்பிறவியிலேயே மெய்ப்பொருளை அறிவதா இப்பிறவி, அப்பதான் மீனிங்ஃபுல் லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு போறோம்னு அர்த்தம். எப்ப வேதாந்த வகுப்புகளுக்கு வரலையோ நாம வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமற்றது. ஏன்? பர்பஸ் எதுக்காக பிறந்தோம்? அந்த ஞானத்தை பெற்று மோட்சத்தை பிறவாமையை அடையணுங்கிறதுக்காக தான் பிறவியே. அப்போ இதை அடையும் போதுதான் அவனுடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளது. By not just get married, getting two kids, get the married is not fulfill our லைஃப்னுடைய கோல். இல்லை என்றால் மகத்தீ வினஷ்டி, இதை நோக்கி உங்க பாதை நீங்க அமைச்சுக்கல அப்படின்னா மகத்தீ வினஷ்டி, பேரிழப்பு உங்களுடைய பாதையில். ஏன்னா இப்பிறவி தப்பினால் எப்பிறவி நிற்குமோ? மறுபடியும் இதே மாதிரி ஒரு மனித சரீரம் கிடைக்குமா? இப்பிறவி தப்பினால் எப்பிறவி. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம புல்லாய் பூடாய் மனிதராய் எப்படி வேணாலும் பிறப்போம். கண்டிப்பா அடுத்த மனித சரீரம் தான் கிடைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னால புல்லாய் பூடாய் பிறந்து அப்படியே இந்த குறிஞ்சி பூ போல அப்படியே ஒரு தடவை மனித சரீரம் கிடைச்சிருக்குது, டப்புனு யூஸ் பண்ணிக்கணும். இப்பிறவி தப்பினால் திருப்பி என்ன பண்ணுவோம்? புல்லாய் பூடாய் மரமா வெற்றமாய். அப்புறம் மறுபடியும் ஒரு சான்ஸ் சோ இன்டெஃபினிட் லாஸ் ஆஃப் திஸ் பர்த் எதுன்னு கேட்டீங்கன்னா கோடி கோடியா பணம் தொலைக்கிறது. இட் இஸ் நாட் இன்டெஃபினிட் லாஸ். உறவுகளை தொலைத்தல் என்பது இட் இஸ் நாட் இன்டெஃபினிட் லாஸ். ஆனா நமக்கு அதுதான் இன்டெஃபினிட் லாஸ் தெரியுது. இறைவன் என்ன சொல்றாரு? மகத்தி வினஸ்டின் எதை போடுறாரு? இந்த பிறவியினுடைய குறிக்கோள் என்னன்னு தெரிஞ்சு அதுக்குண்டான முயற்சியை செய்து அதை அடையாம விட்டுட்டீனா it is indefinite மகத்தி வினஷ்டி of this birth. அதான் சொல்ற பேரிழப்பு. வீரர்கள் அவங்க யாரு? the intelligent persons. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இந்த பிரம்மனை அறிந்து ஞானத்துடைய சொல்றாரு. ஞானம்னா என்ன? என் மனதில் வெளிப்படுகிற அதே ஆத்ம தத்துவம் தான் இந்த உலகத்தை அனைத்தும் வியாபித்திருக்கிறது. ஒரு ஜீவனுடைய மனதிலும் நான் நான் என்று வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பிரம்மம் அகம் அஸ்மி, அகம் தட் பிரம்மாஸ்மி என்று அகங்காரத்தில் இருந்தும். அப்ப அந்த பிரம்மத்தை பற்றி அறியும்போது என்ன ஆயிரும்? அகங்காரம் தான் பாடி மேல இருக்கிற சரி அபிமானம். அகங்காரத்தில் இருந்தும் மமக்காரம்னா இந்த சரீரத்துல ரிலேட் ஆனதெல்லாம் என்னதுன்னு எடுத்துக்கிறது. மமக்காரத்தில் இருந்தும் விலகி, இந்த சரீரம் நான் கிடையாது, அது வேறு அகங்காரம். இந்த சரீரத்தினால் ஏற்பட்ட உறவுகளும் என்னுடையது கிடையாது. ஏன்னா இதே அகங்காரமே தப்பும் போது அகங்காரத்திலிருந்து வந்த நிலைப்பாடெல்லாம் உண்மையா இருக்கும் போது என்ன? அதுவும் கிடையாது. மமக்காரத்திலிருந்து விலகி மரணமற்ற தன்மை அப்படின்னா மீண்டும் பிறவாமே. அவர் என்ன சொல்றாரு? மீண்டும் பிறந்துட்டீங்கன்னா பிறப்ப சொல்லல, அந்த பிறவியில் என்ன மறுபடியும் இறக்கணும். இறத்தல் என்பது கொடுமையான விஷயம். யாரும் இறத்தலை விரும்பி ஏற்றுக்கொள்வது
கிடையவே கிடையாது. ஒரு சின்ன புழு கூட பாருங்க, அதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு அழிவு வரும்னா டக்குன்னு வேற பக்கம் போக பார்க்கும். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு லிவ். அது மரணம் என்பது கொடுமையான செயல். சோ மீண்டும் இந்த ஒரு தடவை இறக்கறதோட என்ன பண்ணிக்கோ, இந்த லாஸ்ட் டெத்தா வச்சுக்கோ. மறுபடியும் என்ன பண்ணாத, இந்த பெயின்ஃபுல் ப்ராசஸ கோ த்ரூ பண்ண வேண்டாம். இஃப் யூ மேக் யூஸ் ஆஃப் திஸ் பர்த் பை லேர்னிங் வேதாந்தா, அப்பதான் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் பர்த். இல்லைன்னா மீண்டும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், மரணத்தை நீ தழுவிக்கொள். நமக்கு வர்ற மரணத்தோட மற்ற மரணங்களை பார்க்கறதே எவ்வளவு கொடுமையா இருக்குது. அப்ப நமக்கு வரும்போது அது எவ்வளவு ஒரு கொடுமையான செயல். இதுல போய் சிக்காம இருக்கணும்னா அதான் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தா. அதே எல்லா திருக்குறளும் சரி, ஔவையாரும் சரி, நீங்க எந்த பாடலும் எடுங்க, இந்த ஞானத்தை டச் பண்ணாம நம்ம தமிழ் பாடல்கள் ஒண்ணு ஓடுறது. தாயுமானவரா, திருக்குறளா, யார வேணா எடுத்து பாருங்க, வள்ளலாரா, யார வேணா எடுத்து பாருங்க, எல்லாரும் இதுதான் மெயின் கான்செப்ட். 3வது பகுதி வராரு. இதுவும் புரியாத போது ஒரு கதைக்குள்ள வராரு. முதல் 2 பகுதியில் பரம்பொருளின் தத்துவத்தை விளக்கப்பட்டு அதனுடைய பலனும் சொல்லியாச்சு. 3வது 4வது பகுதியில் அந்த கதை ஒன்று கூறப்பட்டு சில பண்புகள் கூறப்படுகிறது. பிரம்மன் தேவர்களுக்காக அசுரர்களை வென்றார். இந்த வெற்றியை தங்களுடையதாக கருதி என்ன பண்ணாங்க, தேவர்கள் கர்வம் கொண்டனர். அவர்களுடைய கர்வத்தை நீக்க பரம்பொருள் என்ன, பரம்பொருளை பற்றிய ஞானமானது யார் யாருக்கு, அக்னி, வாயு, இந்திரன் ஆகிய தேவர்களுக்கு யக்ஷ ரூபத்தில் பரபிரம்ம ஸ்வரூபம் அவதாரம் எடுத்து யக்ஷ ரூபத்தில் வந்து உமாதேவியின் மூலமாக உபதேசத்தை, அப்ப தேவர்கள் சரீரமும் தேவர்களாக பிறந்துட்டோம்னாவே மோட்சத்தில் அடைய முடியாது. அந்த சரீரத்தில் இருந்தால் என்ன பண்ணி ஆகணும், யாராவது நமக்கு அந்த ஞானத்தை குருவாக வந்து புகட்டினால் மட்டும்தான். தேவ சரீரத்திலும் ஞானம் இஸ் பாசிபிள், மனித சரீரத்திலும் ஞானம் வந்து வேதத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் மோட்சம் பாசிபிளே தவிர ஞானேன ஏவ கைவல்ய. வேற ந கர்மணா ந பிரஜயா ந தனேன தியாகேனைக்கே. தியாகம், அந்த மனம் நம்மை நம்பியவர்களுக்காக நேரத்தையும் காலத்தையும் கொடுக்கக்கூடிய தியாகம் மனம். தட் இஸ் த பாத்திரம் டு ஹோல்ட். ஞானம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறது அந்த மனம். என்னது, அந்த தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற மனம். அதுதான் இங்க சொல்ல, தியாகம் வைராக்கியத்தின் மூலியமாக பெறுகிற ஞானம். அதுதான் மோட்சத்தை கொடுக்குமே தவிர ந கர்மணா ந பிரஜையா ந தனேன. பிரஜையாங்கிறது உறவுகள், கர்மனாங்கிறது கர்மயோகம், பூஜை, புனஸ்காரம். ந கர்மனா ந பிரஜையா. எத்தனை உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், கோடி கோடி. ந பிரஜையா, அதனால எல்லாம் மோட்சம் அடைய முடியாது. ந கர்மனா ந பிரஜையா ந தனேன. தனம், வெல்த், சொத்து, பத்து, காரு, வீடு, கோடி கோடி சொத்து. ந தனேன தியாகேனைக்கே. தியாகத்தினால் மட்டும்தான் அமிர்தத்துவ மோட்சம் அடையப்பட முடியும். அதுதான் சொல்றாரு 4வது பகுதியில. பிரம்மனை அறிந்த காரணத்தால் தான் இந்திரன் முதல்வர், இந்திரன்கிற தேவதைக்கு ஒரு பெருமை உண்டு, அந்த போஸ்டுக்குன்னு ஒரு பெருமை உண்டு. ஆனால் அவர்களுக்கே ஞானத்தை பெறும்போதுதான் தேவர்களுக்குள் அவர் சிறந்தவர்களாக இந்திரன், வாயு, அக்னியா இருக்காங்கன்னா, அந்த ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் தேவர்களுக்குள் அவர்கள் சிறந்தவர்களாக ஆகிறார்கள். அவர்களுக்கே அந்த நிலைமைனா நம்ம நிலைமை யோசனை பண்ணி பாருங்க. அடுத்து இந்த கதையில் கிடைக்கும் ரொம்ப முக்கியமான பகுதி, என்னென்ன அறிவுரைகள். கர்வத்தை நீக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏன் படிக்க நமக்குள்ள, ஏன்னா அகங்காரத்துல நின்றுதாங்க நம்ம படிக்கிறோம். ஏன் கர்வம் தவிர்க்க முடியாது. நீங்க அதை டாக்டர் படிச்சாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி, ஏன் அவங்கனால ஒரு பொண்ணு வேண்ட ஒரு வித்தையை கத்துக்கிறாங்க பாருங்க. வித்யா கர்வம் பேரு. ஒரு நல்ல நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க, ஒரு நல்ல பாட்டு பாடுறாங்க பாருங்க. அவங்க கொஞ்ச நாள்ல அந்த கர்வத்தினுடைய உச்சத்துக்கு ஏன் போறாங்க, வேற வழியே இல்ல, போயிட்டு ஆகணும். ஏன்னா நான் இந்த சரீரம் நான் கத்துக்கணும், கஷ்டப்படணும், செய்யணுங்கிற அந்த அகங்காரத்தை ஆதாரமா வச்சுதான் ஒரு கலையையோ ஒரு சயின்ஸையோ அவங்க கத்துக்க ஆரம்பிப்பாங்க.
அப்ப நான் கத்துக்கிட்டேங்கிறது நான் மட்டுங்கிற ஒரு வேர்டு வரும். மத்தவங்க எல்லாம் இல்லை, நான் மட்டும் போது அங்க என்ன வந்துரும்? கர்வம். அப்போ அதை நீக்க வேண்டும். ஏன் ஃபர்ஸ்ட் போடுறாரு? நீ கேன உபனிஷத் படிச்சு முடிச்சுட்ட அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள என்ன வந்துரும்? எனக்கு தெரியும். வித்யா எல்லா கர்வமும் நம்மளை விட்டு போறக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப கிரிக்கெட் பிளேயருக்கு ஒரு கர்வம் வருது. அடிச்சா 6 மீறி போனா 35 வயசு தான் அடிக்க முடியும். அதுக்கப்புறம் அவனுக்கு டேலண்ட் போகும்போது அந்த கர்வம் அவனை விட்டு போறக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் சம்பாரிச்சிருக்கலாம். பெரிய சொத்தெல்லாம் வந்திருக்கலாம். 65 வயசு ஆனதுக்கு அப்புறம் பையன் வெளியில வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த கர்வம் நம்ம போறக்கு தனத்தினுடைய கர்வம் போறக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு டிகிரி படிச்சது எல்லா கர்வம் போறக்கு ஒரு காலம் வரும். ஆனா, இந்த வித்யா கர்வம் மட்டும் நம்மள விட்டு போகாது. உயிர் வரைக்கும் நான் எனக்கு அது தெரியும், தெரியும். அப்படி ஏன் சரீர அபிமானம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. கர்வத்தை நீ நீக்க வேண்டும். அகங்காரமே பொய் கல்பிதம் போது, அந்த அகங்காரத்துல வச்சு நீ புடிச்சதெல்லாம் என்னதுதான்? கல்பிதம். அது உண்ணுதில்ல. இறைவனுடைய அனுகிரகத்தால் இது எனக்கு கிடைத்திருக்கு நெய்ங்க. கர்வம் வராது. இறைவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா இதை நான் சாதிக்க முடியாதுங்கிறது சின்ன வயசுல இருந்து ஏன்னா படிக்கும் போதுதான் இந்த வித்யாகர்வம் கூடவே வருது. அப்ப இருந்து என்ன சொல்லி கொடுக்கணும்? இந்த வித்யை உனக்குள் நீ கல்டிவேட் பண்ணிக்கிட்டது கிடையாது. இட் இஸ் கிவன் டு யூ. எனி டேலண்ட் expressed in this body is not yours. It is given to you by Bhagavan. Any talent, any talent. அது மெமரியா இருக்கலாம், ஒரு உடல் சக்தியா இருக்கலாம், மனசக்தியை எது வேணா பண்ணிக்கங்க. மனதை நான் பக்குவப்ப பாத்திரமா ஆக்கிட்டேன் தம தம உப்பரமாலாம் இறைவன் இட்ஸ் given to you. That பக்குவம் also given to you by பகவான். இட் இஸ் நாட் என்னுடைய முயற்சியில் நான் பெற்றேன்னு நாம் நினைக்கிறது என்னது? ஒரு கல்பிதம். அவருடைய அனுகிரகம் இல்லாம அப்பதான் என்ன ஆகும்? அந்த கர்வம் குறையும். அடுத்தது இந்திரியங்களுக்கு எட்டாத போதிலும் பிரம்மம் இருக்கிறது. இது ஏன் மெயினா சொல்றாரு? கண்ணுக்கு தெரியலை பிரம்மம், காதுனாலும் கேட்க முடியல, சோ பிரம்மம் இல்லைன்னு முடிவு பண்ணிடாத. லைட் தெரியுது, கண்ணுக்கு எலக்ட்ரிசிட்டி தெரியல, எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு முடிவு பண்ணுவியா? கண்ணுக்கு ஒண்ணு தெரியலங்கிறக்காக உலகம் பார்த்தா தட்டையாத்தான் இருக்குது. எத்தனை தூரம் கார்ல போனீங்கன்னா உலகம் எப்படித்தான் தெரியுது? பிளாட்டா தான் தெரியுது. அதுக்காக உலகம் உரண்டை இல்லைன்னு சொல்லிடுவியா? சோ இந்த மாதிரி என் கண்ணுக்கு இப்படித்தான் தெரியுதுங்கிறக்காக அது என்னன்னு சொல்லிடாத. கண்ணுக்கு தெரியாததுனால அது இல்லைன்னு முடிவு பண்ணிராத. பிரம்மனை அறிய அப்ப என்ன வேணும்? விவேகம், பிரித்து அறிகிற சக்தி. டிஸ்கிரிமினேட்டிவ் அனலிசிஸ் சொல்லுவோம். எதை பார்த்தாலும் அது பிரித்து அறிகிற சக்தியை வளர்த்திக்கணும். வைராகியம், ஸ்ரத்தா முதலிய தகுதிகள் முதலிய போட்டார். நீங்க எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். தம தம ஓ பரம திதிஷா ஸ்ரத்தா சமாதானம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கீங்க. விவேகம், வைராகியம் இதெல்லாம் தான் பிரம்மனை அறிய தேவை. விவேகம், வைராகியம், சமாதி சக்க சம்பத்தி, முமுக்ஷத்வம் அதைத்தான் அவர் ஷார்ட்டா போட்டார். இது எல்லா குவாலிபிகேஷனும் பிரம்மனை அறிய தேவை. அது வளர்த்திக்கிறியான்னு பாரு. கண்ணுக்கு தெரியல, காது கெட்டல, அனுபவத்துக்கு கெட்டலின்னு அடையாத. அது அனுபவத்துக்கு எட்டவே எட்டாது. அடுத்தது பிரம்மனை அவ்வளவு எளிதில் அறியக்கூடிய தத்துவம் அல்ல. எப்போ? இஃப் யூ ஆர் நாட் குவாலிஃபைடு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா உள்ளதுலயே உலகத்திலேயே ஈஸியா புரிகிற சப்ஜெக்ட் வேதம் தான். ஏன்னா இப்ப என்னை தவிர்த்து வேறாக இருக்கிற ஒரு பொருளை அறியறேன்னா ஐ நீட் சம் எஃபர்ட். என்னை நான் அறிவதற்கு there is no need to எந்த முயற்சி நீங்க இப்ப நான் கேட்கிறேன், இருக்கிறீங்களா? இருக்கிறேன்னு சொல்றதுக்கு என்னங்க முயற்சி பண்றோம்? என்ன ஞானம் வேற வேணும்? ஒண்ணும் தேவையில்லை. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். உண்மையில சொல்ல போனா என்னை நான் அறிவதுதான். ஆனா ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குது? லேக் ஆஃப் குவாலிஃபிகேஷன். அதுதான் காரணமே தவிர என்னை பற்றி நான் அறிவது ஆனந்தமான செயல். யாராவது நம்மளை பத்தி மதியம் 2 பேரும் தூரத்துல இருந்து பேசிட்டு வச்சுக்கல, கொய்யின்னு போகுது பாத்தீங்களா காது. என்னடா நம்மளை பத்தி பேசுறாங்க? என்னை பற்றி அறிவது ஆனந்தமான விஷயம் இல்லைங்களா? ஆனா ஏங்க கஷ்டமா இருக்குது? காதுல வச்சுக்கிட்டு வாயில வச்சுட்டு உரல இடிக்கிற மாதிரி ஒண்ணுமே உள்ள போக மாட்டேங்குதே. பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் குவாலிஃபிகேஷன். நீங்க அந்த குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கிட்டா அல்வாவை வாயில வைக்கிறதும் ஆனந்தம், உள்ள முழுங்குறதும் ஆனந்தம். அது மாதிரிதான் இது படிக்கிறதுங்கிறது அவ்வளவு அழகான சப்ஜெக்ட். ஏன்னா என்னை பற்றிய, என்னுடைய சொரூபத்தை பற்றிய
ஆனா ஏன் புரியல, ஏன் கஷ்டமா இருக்குன்னா லேக் ஆஃப் குவாலிபிகேஷன். அதான் சொல்றேன், பிரம்மனை அவ்வளவு எளிதில்னா ஐயையோ இவங்களே சொல்லிட்டாங்களா, இறைவனே சொல்லிட்டாரு அப்படின்னு ஓடி போயிடலாமா? அப்படி இல்ல. குவாலிபிகேஷன் இருந்ததுன்னா அல்வா சாப்பிடுற மாதிரி, குவாலிபிகேஷன் இல்லைன்னா ஓரல வச்சுக்கிட்டு தொண்டைக்குள்ள இடிக்கிற மாதிரிதான் இருக்கும். சோ ட்ரை டு கெட் த குவாலிபிகேஷன். அதத்தான் சொல்றார். பிரம்மனை அறிந்து கொள்ள குருவின் துணை தேவை. ஒரு குரு உத்தம ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு கிட்ட, ஏன்னா என்ன சொல்லிட்டே இருப்பேன், இட் இஸ் எஜுகேஷனல் ப்ரோக்ராம். அத ஒரு காம்படிட்டிவ் குரு கிட்ட ஒரு லென்த் ஆஃப் டைம் உட்கார்ந்து படிக்கும். அப்பதான் என்னது சிஸ்டமேட்டிக். இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் educational program under a competitive guru for a length of time. எங்களுக்கு அப்படி மனப்பாடம் ஆகி போச்சு. இது பரமாத்மனோட போட்ட டெபினிஷன். இதுதான். இது இல்லைன்னா யாருனாலையும் நான் தலைகளா நின்னங்க, போதி மரத்துக்கடையை கண்டுபிடிச்சு போய் உட்கார்ந்தங்க, நாட் அட் ஆல் பாசிபிள் வித்தவுட் அ குரு. அது எப்படிப்பட்ட குரு? ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்ட குரு, உத்தம குருன்னு சொல்லுவோம். அவங்க கிட்ட உட்கார்ந்து பிரம்மனை அறிந்து கொள்ள குருவின் துணை தேவை. அடுத்தது, இவ்விதம் கதையின் மூலமாக மேற்கொண்ட அரிய கருத்துக்களை புகட்டி 2 விதமான தியான பயிற்சிகள் வகுத்து கொடுக்கப்பட்டது. எது? உலகத்தில் வெளி விஷயத்தில் இருக்கிற தியானம். அடுத்தது உபாசனை காண்ட வருது. இந்த இடத்துல உபாசனை பண்ணி பார்த்தோம். வித்யுத் உபாசனா, மனம் கண் சிமிட்டுதல் உபாசனா, அதன் மூலியமாக பிரம்மனை உபாசனை காண்ட வந்தது. தியான பயிற்சிகள் தத்துவத்தை கிரகிக்க முடியாத, எதுக்கு அந்த உபாசனை எல்லாம் கொடுக்குறாங்க? என்னால இது ஏத்துக்க, என்னுடைய அறிவுக்கு இது எட்டாத போது நீ அதை என்ன பண்ணு, மனசுல திருப்பி திருப்பி உபாசனை பண்ணு. சாதனங்கள் பயன்படுத்துவதற்காக கூறப்பட்டுள்ளன. முதல் தியானத்தில் பிரம்மன் மின்னலுடன் ஒப்பிடப்பட்டது. எவ்வித மின்னல் பிரகாச சொரூபமாக, அதுபோல் பிரம்மம் எப்படி இருக்குது? பிரகாச சொரூபமாக அனைத்தையும் விளக்குகிறது என்பது உட்கருத்து. அடுத்தது, கண்ணை மூடி, விங்க் ஆஃப் த ஐ, கண்ணை மூடி திறப்பது ஒப்பிடப்படுகிறது. எதுக்கு? பிரம்மனுடன். எவ்விதம் இந்த பரந்த உலகமானது கண்ணை திறக்கும் போது தோற்றத்திற்கு வந்து கண்ணை மூடும் பொழுது மறைந்து விடுகிறதோ, அதுபோல் பிரம்மனிடமிருந்து இவ்வுலகம் தோன்றி மறைகிறது. மனமே அடுத்த அத்தியாத்மிகம் வந்துடும். வெளியில் இருக்கிற பொருள் மின்னல், கண் சிமிட்டுதல். அடுத்தது, மனமே பிரம்மனை வெளிப்படுத்துகிறது. தியானித்தல், அதாவது மனதில் எழுகின்ற ஒவ்வொரு எண்ணமும் சைத்தன்யத்தை உணர்த்துவதால் மனம் பிரம்மனை விளக்குகிறது. மின்னல் பிரம்மனை விளக்குகிறது, கண் சிமிட்டுதல் பிரம்மனை விளக்குகிறது. உள்ள போனீங்கன்னா மனம் ஓரொரு தாட்டும் பிரம்மனை விளக்குகிறது. 2வது தியானத்தில் பிரம்மமானது போற்றத்தக்க பொருளாக தியானிக்கப்படுகிறது. என்னது? பூஜ்ய யோக்கியதா, அதை அறிவதற்கு யோக்கியதான பொருள் எது? பிரம்மங்கிறது அறியப்பட வேண்டிய விஷயம். அது யாரோ ஒரு குரூப் தான் படிக்கணும், அவங்களுக்கு தான், நமக்கு இல்ல. மனிதராக பிறந்த அனைவரும், எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, மனிதராக பிறந்த அனைவர்களும் போற்றத்தக்க பொருளாக அது தியானம் செய்யப்படுகிறது. ஏன்னா அதுல வேல்யூ வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கு ஸ்ரத்தா வரல, பிரம்ம தத்துவத்து மேல ஸ்ரத்தா வரல அப்படின்னா என்ன பண்ணு, மனதுக்கு அத அபியாசம் பண்ணி, தியானம் பண்ணி, மெடிடேஷன் பண்ணி, உபாசனை பண்ணி அதோட வேல்யூ புடிச்சுக்கோ. இந்த 2 விதமான தியானங்களை கூறிய பிறகு பிரம்மனை பற்றி விளக்கம் முடிந்து விட்டதா என்ற சந்தேகத்தை சிஷ்யன் கேட்க, குருவானவர் பிரம்மனை பற்றி விளக்கம் உபாசன காண்டத்தோட முடிச்சிட்டாரு என்று கூறுகிறார். இந்த பிரம்ம ஞானத்திற்கு தகுதி அடைய கடைசியா மறுபடியும் எது இன்ஜெக்ஷன் பண்றாங்க? தவம். நீ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. தவம், புலனடக்கம், கர்மயோகம், வாய்மை. கடைசியில இதுல என்ன வேர்ட்ல இறைவன் முடிக்கிறான்னு பாருங்க. ஏன்னா கடைசியில முடிக்கிற வேர்டு எப்பவுமே ரொம்ப முக்கியமான வேர்டா இருக்கும். இப்ப கடைசியில எதில் முடிக்கிறாரு? வாழ்க்கையில் நம்பிக்கை. அதுதான், அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க தான், அதாவது நானும்
நான் மற்றவர்களை நம்பும் போதுதான் என்னை மற்றவர்கள் நம்புறக்கே வருவாங்க. புரிஞ்சுதுங்களா? அதான் ஃபர்ஸ்ட். என்னை யாருமே நம்பல அப்படின்னா நான் யாரையும் நம்ப மாட்டேன்னா என்னையும் இந்த உலகம் நம்பாது. அதுதான் சொல்றது. அந்த இடத்துல இந்த இடத்துல அதுதான் மெயின் கருத்து. ஏன்னா அந்த மனம் எல்லாரையும் நம்புறதுனாங்க நம்பி ஏமாந்து போதல் அல்ல. ராங் கான்செப்ட் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்புறது அப்படின்னா எல்லாத்தையும் நம்மனா ஏமாந்து போயிரும்ல. நான் எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கிறது? எல்லாத்தையும் எப்படி நம்ப சொல்றீங்க? அப்படி அல்ல. நம்பிக்கைங்கிறது குருட்டு நம்பிக்கைன்னு ஒரு வேர்டு இருக்கு. நம்பிக்கை வேற, குருட்டு நம்பிக்கை வேற. குருட்டு நம்பிக்கை என்ன? ஒரு நாள் பார்த்திருப்போம். அவங்க செயலெல்லாம் கரெக்ட்டா இருந்திருக்கும். நல்லவன் பிராண்ட் பண்ணி செல்ஃப்ல ஒரு மூலையில போட்டுறது. ஒரு நாள் பார்த்திருப்போம். அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க. உடனே கெட்டவங்கன்னு பிராண்ட் பண்ணி அடுத்த செல்ஃப்ல போட்ற வேண்டியது. ஒருத்தங்க நல்லவங்க, ஒருத்தர் கெட்டவங்க. அப்போ ஆயுசு ஃபுல்லா அந்த மேல் செல்ஃப்ல இருக்கிறவங்கள நல்லவங்களாவே பார்க்கறது. கீழ் செல்ஃப்ல இருக்கிறவங்கள கெட்டவங்களாவே பார்க்கறது. இதுதான் தப்பு. அப்போ என்ன பண்ணணும்? அலர்ட் லைஃப். இந்த சமயத்தில் இவர்கள் சரியாக நடந்து கொள்கிறார்கள். எப்ப வேணாலும் இவங்க மாத்தி நடந்து கொள்ளலாம். இந்த செல்ஃப்ல இருக்கவங்க நான் பார்க்கும்போது தப்பாக நடந்து கொள்றாங்க. அவங்க எப்ப வேணாலும் என்ன மாறலாம். நல்ல செயல்களுக்கு வரலாம். சோ எப்பவுமே எப்படி இருக்கணும்? அப்சர்வேஷன்ல வச்சிருக்கணும். யூ ஷுட் நாட் கன்க்ளூட். யூ ஷுட் நாட் என்ன சொல்றது? அவர்களை பற்றிய ஒரு முடிவு எடுக்க கூடாது. நல்லவர்கள்னு முடிவோ, கெட்டவர்கள்னு முடிவோ எடுக்க அவசியமே இல்ல. அப்ப கெட்டவர்கள் முடிவு எடுத்தா உங்களால யாரையும் நம்ப முடியாது. அதனாலதான் சாஸ்திரம் என்ன சொல்லுது? இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இந்த செகண்டுக்கு இவங்க கரெக்டா இருக்காங்க. இந்த செகண்ட் இவங்க தப்பா இருக்காங்க. இந்த நல்லவங்க இந்த செகண்டுக்கு தப்பா பண்ணவங்க ஏதோ ஒரு காரணத்தினால தப்பு பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க நல்லவங்களா இருந்திருக்கலாம். திருப்பி நல்லவங்க மாறி செயல்படுவதற்கும், பேசுவதற்கும், செயல்பாடுகள் வருவதற்கும் வாய்ப்பு இறைவன் கொடுத்திருக்காரு. மாறிக்கலாம். கெட்டவங்களும் மாறலாம், நல்லவங்களும் அப்ப உலகத்தில் 100% நல்லவர்கள் என்று யாரும் கிடையாது. இட் இஸ் யுவர் மென்டல் ப்ரொஜெக்ஷன். 100% தப்பானவங்கன்னு யாரும் கிடையாது. அதுவும் என்னதான் உன்னுடைய மென்டல் ப்ரொஜெக்ஷன் பிகாஸ் ஆஃப் கல்பித்தம். அப்ப இந்த அறிவு உள்ள வரும்போதுதான் நம்புறதுன்னா என்ன? என்னை நம்புவர்களை நான் நம்புவது. ஏன்னா அந்த நம்பிக்கை தான் ஆதாரம் ஃபார் ஆல் மனோபலம். மனதில் பலம் உள்ளவனால் மட்டும்தான் மற்றவர்களை நம்பவே முடியும். மென்டல் ஸ்ட்ரென்த். பிலீவ் இஸ் அ ஒன் டைப் ஆஃப் இட் இஸ் அ மென்டல் ஸ்ட்ரென்த். பிலீவ் இருக்குனாவே அவங்க மனம் ஸ்ட்ரென்தன். அதனால ஒரு இடத்துல ஏமாந்துருக்கலாம், அடி வாங்கியிருக்கலாம். அது வேற பிரச்சனை. பட் அவங்க எப்படி இருப்பாங்க? மென்டலி ஸ்ட்ரென்த். மனம் பலமாகணும்னா நம்பிக்கை தான் அதுக்கு ஆதாரமே. அப்போ நம்ம நம்பி மோசம் போறோம். நம்பி நான் ஏமாந்தேன். எப்படி நடக்குது? பிகாஸ் ஆஃப் யுவர் தமோ குணம். ஏன் தமோ குணம் என்ன பண்ணும்? நல்ல எது சரியோ அது தப்பா காமிக்கும். எது தப்போ அது என்ன பண்ண காமிக்க போகுது? சரிய தப்பாவும், தப்ப சரியாவும் நீங்க உலகத்தை பார்க்கறதுனாலதான் ஒருத்தர் நம்பி ஏமாறுறதே. சோ நம்பி ஏமாறுவதற்கு நம்பிக்கை காரணம் அல்ல. என் மனதில் இருக்கிற தமோ குணம் காரணம். சோ நம்பிக்கை இழக்க கூடாது. தமோ குணத்திலிருந்து எங்க வர ட்ரை பண்ணணும்? சத்துவ குணத்துக்கு வர ட்ரை பண்ணுங்க. அப்போ சத்துவ குணத்துல வந்தீங்கன்னா நம்ம கிட்ட பேசுறவன் எதை நினைச்சிட்டு பேசுறான்? நம்மள ஏமாத்த பேசுறானா? நம்மள நம்பிக்கை துரோகம் பண்றானா? பிசினஸ்ல ஏமாத்துறானா? உறவுகளை ஏமாத்துறாங்களாங்கிறது சத்துவ குணத்துல வந்தவங்க டக்குன்னு தெரியும். ஏன்? அந்த தமோ குணத்துல இருக்கிறதுனாலதான் யாரையும் ஒருத்தர் நம்ப முடியலன்னு நீங்க மனசுக்குள்ள நினைச்சீங்கன்னா பிகாஸ் ஆஃப் மை தமோ குணம். ஏன்? தப்பெல்லாம் சரியா தோணும் போது சரியெல்லாம் தப்பா தோன்ற மனசை வச்சுக்கிட்டு நீங்க யாரு மேல என்ன பண்ண முடியாது? நம்பிக்கை வைக்க முடியாது. எப்ப நீங்க நம்பிக்கை வைக்கலையோ மனம் பலகீனம். பலகீனமான மனதில் யூ கேனாட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். வி கேனாட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப் வித்தவுட் மனோபலம். உடல் பலத்துக்கு நம்ம எவ்வளவு உழைக்கிறோம், அந்த மாதிரி மனோபலத்துக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மனம் வில் பி ஸ்ட்ரென்தன்ட். அது உடல் பலத்துக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது. உடல் எவ்வளவோ வீக்கா இருக்கலாம், ஆனா மனோபலம் தான். அது இருக்கும் போதுதான் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். அப்ப சந்தோஷமா இருக்கணும்னா, மன பலமா இருக்கணும்னா சாஸ்திரம் என்னென்ன டூ சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணணும். எது டோன்ட்னு சொல்லுதோ அதை நீ விட்டுட்டீங்கன்னா தான் அது தர்மம், அதர்மம், அகிம்சா எத்தனை எடுத்துக்கு. எத்தனையோ நற்பண்புகள் சொல்லுது,
எத்தனையோ வேண்டான்னு சொல்லுது, டூ சொல்லுது, டோன்ட் சொல்லுது. இதை நீ பர்ஃபெக்டா ஏன் அவர் ஆர்டினன்ஸா வச்சாரு? இதை நீ வச்சீனா தான், நான் சொன்னதெல்லாம் நீ கேட்டீனா தான் உன் மனம் என்ன ஆக போகுது? பலமடைய போகுது, நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஆக போகுது. அப்பத்தாண்டா நான் சொல்ற விஷயம் உனக்கு புரிய போகுது. சோ என்ன தேவை? சாஸ்திரம், ஆர்டினன்ஸ், கட்டளைகள் நமக்கு தேவை. அதை வச்சுதான் நீங்க என்ன பண்றீங்க? மனதை பலப்படுத்துகிறோம். அப்பதான் உள்ள நீங்க என்ன வரும் உங்களுக்குள்ள? நம்பிக்கைங்கிற ஒரு பலம் வரும். ஸ்ரத்தா, அந்த வேர்டு இப்ப ரீப்ளேஸ் பை ஸ்ரத்தா. தட் ஸ்ரத்தாவான் லபத்தே ஞான. அந்த நம்பிக்கைங்கிறது அவ்வளவு முக்கியம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.